குருடி சரணம் யூடியூப் நண்பர்கள் அனைவருக்கும் அடியேனின் அன்பான வணக்கங்கள். நான் உங்கள் குருமணிகண்டன் பேசுகிறேன் பொள்ளாச்சியிலிருந்து. உலக மக்கள் அனைவருக்கும் வரக்கூடிய புத்தாண்டானது 2025 எல்லா விதமான பொருளாதார முன்னேற்றத்தையும் நல்ல உடல் ஆரோக்கியத்தையும் நிம்மதியான வாழ்க்கை சூழலையும் தரணும் அப்படின்னு சொல்லி எல்லாம் வல்ல பரம்பொருளை பிரார்த்தனை பண்ணிட்டு இந்த பதிவை துவங்குறேன். புத்தாண்டு 2025 கும்ப ராசிக்கு என்ன மாதிரியான பலன்களை தர இருக்கு அப்படிங்கிற விஷயத்த டீட்டெயில்டாக இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டுமே பார்த்துடலாம். இந்த புத்தாண்டில் நீங்கள் என்னென்னவெல்லாம் துணிஞ்சு செய்யலாம், என்னென்னவெல்லாம் செய்யக்கூடாது அப்படிங்கிற விஷயத்த கிளியராக தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா என்ன செய்யலாம் அப்படின்னு தெரிஞ்சிருச்சுன்னா அதை நோக்கி நம்மளுடைய பிளான்ஸை ரெடி பண்ணிடலாம். என்ன செய்யக்கூடாதுன்னு தெரிஞ்சிருது அப்படின்னா அந்த பிளான்ஸ் ஏதாவது இருந்துன்னா அதை கட் பண்ணிடலாம். அப்போது எது செய்யணும் எது செய்யக்கூடாதுங்கிற கிளியர் பிக்சர் இருந்ததுன்னா இந்த வருஷத்தை நீங்கள் ரொம்ப ரொம்ப நல்லபடியாகவே மாற்றிக்க முடியும். சக்ஸஸ்ஃபுல்லான ஈராக மாற்றிக்க முடியும். என்ன தசாபுத்தி அமைப்புகள் இருந்தாலும் கிரக அமைப்புகள் கோச்சாரத்தில் நெகட்டிவாக பாசிட்டிவாக எது இருந்தாலும் நம்மளுக்கு எது ஒத்து வரும் ஒத்து வராதுன்னு தெரிஞ்சுட்டா கண்டிப்பாக அதன் அடிப்படையில் நம்ம சரியாகவே செய்திடலாம். ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த வருடம் நீங்கள் என்னென்னவெல்லாம் செய்யலாம் அப்படிங்கிறத டீட்டெயில்டாக நம்ம பார்த்துடலாம். பதிவு முழுமையாக கேளுங்க. முதல்ல 2025 இந்த வருடத்தில் மிக முக்கியமான பயிற்சிகள் இருக்குது. வருட கிரகங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய குரு, சனி, ராகு, கேது ஆகிய 4 கிரகங்களுமே இந்த 2025 பயிற்சி ஆகிறாங்க. அந்த பயிற்சி தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான மாற்றங்களை உங்களுக்கு ஏற்படுத்துது. என்ன ஏது அப்படிங்கிறத டீட்டெயில்டாக பார்ப்போம். முதல்ல சனி பகவான். சனீஸ்வர பகவான் உங்களுடைய ராசி அதிபதிங்க. அவர் இது வரைக்கும் உங்கள் ராசிக்குள்ளே இருந்தார். ஜென்மச்சனி அப்படிங்கிற ஒரு அமைப்பில் ஜென்மச்சனி உங்களுடைய ராசி அதிபதி ராசியில் ஆட்சி உச்சம் மூல திரிகோண பலம் அப்படின்ற மாதிரியான ஒரு உச்சமாகாதங்க ஆட்சி பலத்தையும் மூல திரிகோண பலத்தையும் அந்த சனி பகவான் பெறுவார் ராசிக்குள்ள. ஸோ இந்த அமைப்புகளில் உங்களோட ராசி அதிபதி பலமாயிடுச்சு. அதனால் ஒன்றும் பயப்பட தேவையில்லை. கும்பம் தானே, ராசி அதிபதி தானே, அவர் ராசியில் வந்தால் ஒன்றும் 7.5 சனி ஜென்மச்சனிலாம் ஒன்றும் பாதிக்க மாட்டார் அப்படிங்கிற ஒரு மெதப்பில் இருந்திருப்பீங்க. அதை ஜென்மச்சனி துவங்கும்போது அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. தப்பு பண்ணால் கண்டிப்பாக தண்டனை உண்டு. ஸ்ட்ரெயிட் ஃபார்வேர்டாக தான் இருக்கும். எல்லாமே நடக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே ஸ்ட்ரெயிட் ஃபார்வேர்டாக தான் இருக்கும். சனி நான் நீதிமான் அப்படிங்கிறத உங்களுக்கு நிரூபிச்சிருப்பார். கண்டிப்பாக ஜென்ம சனியாக இருக்கும்போது உறவுகளுக்குள்ள கணவன் மனைவி உறவு, முதல்ல கணவன் மனைவி உறவு, முதல்ல நீங்கள் யார், நீங்கள் எப்படி இருக்கணும், உங்களை அந்த சொசைட்டி எப்படி பார்க்குது, நீங்கள் என்னென்னவெல்லாம் செய்யணும், உங்களுக்கு தொழில் எவ்வளவு முக்கியம், உங்களுடைய வருமானம் எவ்வளோ முக்கியம், இண்டிவிஜுவலாக நீங்கள் உங்களால் என்ன பண்ண முடியும் அப்படிங்கிற எல்லா விதமான விஷயங்களையும் உங்களுக்கு உணர வைக்கக்கூடிய வேலையை தான் அந்த சனி செஞ்சுருப்பார் கண்டிப்பாக. ஸோ அந்தளவுக்கு ரொம்ப ஒரு ஸ்ட்ராங்கான லைஃப் ஸ்டைலை உங்களுக்கு கொடுத்துருப்பார். அதாவது எதை செய்யணும் எதை செய்யக்கூடாது, லைஃப்பில் நம்ம என்ன எப்படி இருக்கணும் எப்படி இருக்கக்கூடாது அப்படிங்கிறத கிளியர் பிக்சராக உங்களுக்கு போட்டு காட்டியிருப்பார். அதுக்காக நிறைய கஷ்டங்களை சந்திச்சிருப்பீங்க. எப்படி ஒரு குழந்தை சைக்கிள் ஓட்டி பழகிறதுக்கு முன்னாடி கீழே விழுந்து முட்டியில் அடிபட்டு, கையில் அடிபட்டு, காலில் அடிபட்டு அந்த சைக்கிள் ஓட்டி பழகுது, அது போல் நிறைய ஸ்ட்ரகிள்ஸை அந்த சனி உங்களுக்கு கொடுத்து உங்களை தேர்த்தி நல்ல ஒரு மனிதராக மாற்றுறதுக்கு உண்டான வேலைகளில் 65% வேலைகள் முடிஞ்சிருச்சு. 65% வேலைகள் முடிஞ்சிருச்சு. இன்னும் 35% பேலன்ஸ் இருக்குது. அந்த பேலன்ஸை செய்யறதுக்கு தான் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, வரக்கூடிய 2025 மார்ச் மாதம் சனீஸ்வர பகவான் உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடமான தனம் வாக்கு குடும்பஸ்தானத்துக்குள்ளே பயிற்சி ஆகிறார். அங்கே அது குருவினுடைய வீடு. குருவினுடைய வீட்டில் சனி பகவான் இருக்கார். 2-11 அதிபதியான குரு வீட்டில் சனி இருக்கிறார். இங்கே என்னன்னா 2ஆம் இடத்துல சனி இருக்கும்போது கையில் காசு பணம் இருக்காது, விரயமாயிடும், செலவாயிடும், காசுக்காக ரொம்ப கஷ்டப்படுவீங்க, குடும்பத்துக்குள்ள நிறைய பிரச்சனைகள் வரும், கண் பார்வை பாதிக்கும், வயிறு தொந்தரவுகள் வரும், அதே போல் இருதய பாதிப்புகள் வரும். இந்த மாதிரி அமைப்புகள் நிறைய சொன்னாலுமே அந்த சனி பகவான் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் உங்களுடைய ராசி அதிபதி கூடவே அவர் 12ஆம் இடத்துக்கும் அதிபதியாக வர்றாருங்க. 12ஆம் இடத்துக்கு அந்த சனி அதிபதியாக வரக்கூடிய ஒரு சூழலில் என்ன செய்ய காத்திருக்கார் அப்படின்னா, 12ஆம் அதிபதி லக்னத்திற்கு ராசிக்கு 2ஆம் இடத்துல வரும்போது 90% செலவுகளை குறைத்து விடுவார். அப்போது 2ஆம் இடத்துல குடும்பஸ்தானத்தில் தனஸ்தானத்தில் சனி இருக்குதே, கையில் சேமிக்க முடியாது, கஷ்டப்படுவோம் அப்படின்ற ஒரு அமைப்பு கும்பத்துக்கு கிடையாது அப்படிங்கிறத தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. இப்போ 12ஆம் அதிபதி ராசிக்குள்ளே இருக்கும்போதும் செலவுகளை கொடுத்துருக்கோம். ஆனால் ராசிக்கு 2ஆம் இடத்துக்கு போகும்போது தேவையற்ற அலைச்சல்கள், தேவையற்ற செலவுகள் குறையும். இதில் எந்த மாற்றுக்கிறதுக்கு இடமில்லை. தொழில்சார் இதுவரை இருந்து வந்த அலைச்சல்கள் எல்லாமே
உங்களுக்கு அது லாபமாக வருமானமாக மாறக்கூடிய ஒரு சூழ்நிலையை சொல்லுது. ஒரு நல்ல விஷயம். 2ஆம் இடத்துல சனி இருந்தது அப்படின்னா கும்பராசிக்காரங்க என்ன பண்ணுவீங்க அப்படின்னா, எல்லாமே எனக்கு தெரியும்ப்பா, என்னை விட யாரும் பெருசு கிடையாது அப்படின்னு மனசுக்குள்ள ஒரு மிதப்பு வந்துடும். அதை பேச்சில் வெளிப்படுத்திடுவோம். கூட இருக்கிறவங்கள ரொம்ப உதாசீனப்படுத்தி பேசிடுவோம். தவறான வார்த்தைகளை பயன்படுத்திடுவோம். மனசுக்குள்ளே நீங்கள் நினச்சது ஒரு நல்ல விஷயமா இருக்கலாம், அது வெளிப்படுத்துறது பேச்சில் தான் இல்லையா? அந்த வெளிப்படுத்தக்கூடிய பேச்சில் தவறான உச்சரிப்புகளும் தவறான வார்த்தைகளும் பயன்படுத்திடுவோம். கொஞ்சம் பேட் வேர்ட்ஸ் எல்லாம் வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகம். நல்ல நபராக இருந்தாலும் சரி, சில நேரங்களில் உங்களை அறியாமல் அது நடந்துடும். 4 பேருக்கு முன்னாடி அந்த மாதிரி கொஞ்சம் தலைகுனிவும் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. பேச்சில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டம் 2ஆம் இடத்துல சனி இருக்கிறதுனால. மற்றபடி பொருளாதார ரீதியாக எந்த விதமான தொந்தரவுகள் இல்லை. முழுக்க முழுக்க உங்கள் குடும்பத்திற்கு ஆதரவை தரணும். நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல, நம்ம குடும்பம் நல்லபடியாக இருக்கணும், குடும்பத்துக்காக நம்ம இருக்கணும் அப்படின்னு சொல்லி மனசுக்குள்ளே கொண்டு வந்துடுவீங்க. குடும்பத்துக்காக நிறைய விஷயங்களை சேக்ரிஃபைஸ் பண்ணுவீங்க, நிறைய விஷயங்களை விட்டு கொடுப்பீங்க. இதுக்கு முன்னாடி கும்பராசிக்காரங்கள்லாம் அப்படி இல்லை, சரிங்களா? கும்பம் அப்படின்னாவே கொஞ்சம் கெத்தான ராசி தான் அது. போடா பார்த்துக்கலாம், எதுனாலும் நம்மளை மீறி என்ன நடந்துட போகுது, அந்த ஆண்டவனே நம்ம பக்கம் இருக்க அப்படின்னு சொல்கிற மாதிரி கொஞ்சம் என்ன சொல்கிறது அப்படின்னா ரொம்ப பாசிட்டிவாக கொஞ்சம் தெனாவெட்டாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான் கும்பராசியே. இப்போ அந்த அமைப்புகள் எல்லாமே இந்த 2ஆம் இடத்துல சனி வந்தக்கூடிய காலகட்டங்களில் பார்க்க முடியாது. இப்போ நீயா இப்படி இருக்க அப்படின்ற மாதிரி மற்றவங்க கேட்குற மாதிரி நீங்கள் அந்த அளவுக்கு உங்களை நீங்கள் பார்த்துக்கிறத விட உங்கள் குடும்பத்தை பார்த்துக்கணும், குடும்ப உறுப்பினர்களை பார்த்துக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தை இந்த சனி பகவான் 2ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவான் வர வச்சுருவார். மார்ச் மாதத்துக்கு மேலே கும்பத்தினுடைய நடவடிக்கைகள் மாறப்போகுது. அதே நேரத்தில் கும்பத்தினுடைய அந்த அமைப்புகள் படி பார்க்கும்போது பார்த்துட்டா, இவ்வளவு குடும்பத்துக்காக நான் செய்கிறேன், பிடிக்கிறேன், என்னை யாரும் கண்டுக்கிறதில்ல, பிடிக்கிறதில்ல அப்படின்னு சொல்லி போட்டு அப்போது குடும்பத்துக்குள்ளே அதே நல்ல எண்ணத்தோடு செய்யக்கூடிய நல்ல விஷயங்களையும் சொல்லி காட்டிடுவோம் கூட. அது காரணம் என்னென்னா, நம்மளை கண்டுக்கலை அப்படிங்கிற ஒரு அவநம்பிக்கை. நம்மளுக்கு இன்னும் நம்மளை நல்லா பார்த்துக்கிடணும், நம்ம குடும்பத்துக்காக தானே இருக்கோம், இன்னும் நம்மளை நல்லா பார்த்துக்கிடணும் அப்படிங்கிற ஒரு ஏக்கம். அந்த ஏக்கத்தை வெளிப்படுத்துகிற விதம் தான் கொஞ்சம் தவறாக போயிடுது. கொஞ்சம் ஆக்ரோஷமான வார்த்தைகளை பயன்படுத்திடும். ஸோ அந்த இடத்துக்கு மட்டும் பேச்சில் கவனம் வேணும் அப்படிங்கிறது சொல்ல. அப்படி பேசும்போது குடும்பத்துக்குள்ளே தேவையில்லாமல் சலசலப்புகள் வரும். பெரிய வயது மூத்த நபர்கள் மத்தியில் கொஞ்சம் தலைகுனிவு ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் சொல்லுது. இதெல்லாமே இருக்குது. ஆனால் வருமானம் நல்லபடியாக இருக்கும், பொருளாதாரம் நல்லபடியாக இருக்கும், அதிலெல்லாம் பெருசாக குறைகள் வராது. என்ன, கரெக்டாக கைக்கு வர்ற காசை செலவை மிச்சப்படுத்தி சேமிக்க பழக்கிடும் இந்த சனி. அதுதான் இங்கே சொல்ல வேண்டிய விஷயமா இருக்குது. அதே போல் உங்களுக்குன்னு இருந்த நல்ல பழக்க வழக்கங்கள் அதில் சேஞ்சஸ் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. டெய்லி வாக்கிங் போயிட்டுருக்கீங்கன்னா அந்த காலகட்டம் அந்த வாக்கிங்கை விட்டுருவீங்க. அதான் ஓரளவுக்கு ரெடி ஆகிடுச்சு, யார் வாக்கிங் போகிறத போக கிடக்குது அப்படின்னு சொல்லி அந்த அசால்ட்டு மறுபடியும் வந்துடும். சரிங்களா? ஸோ அந்த மாதிரி நல்ல பழக்க வழக்கங்கள் உங்கள்கிட்ட இருந்து சேஞ்ச் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. மேக்ஸிமம் அந்த பழக்க வழக்கங்களை சேஞ்ச் பண்ணாமல் கரெக்டாக லீட் பண்ணி கொண்டு போகிறது உங்கள் கையில் இருக்குது. அதை சொல்லிடுறேன். அதில் மாற்றங்கள் எதுவும் செய்ய வேண்டாம். புரியுறதா? ஓகே. இந்த 2ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவான் ராசிக்கு 4ஆம் இடத்தை பார்ப்பார். அப்போது வீடு, நிலம், வண்டி, வாகனத்தின் மூலமாக செலவுகள் வரக்கூடிய ஒரு சூழ்நிலையை சொல்லுது. வீடு மராமத்து பணிகள் செய்வீங்க. புதுசாக வீடு கட்டணும்னு நினைக்கக்கூடிய நபர்களுக்கு இது ஒரு அற்புதமான காலகட்டம். வீடு கட்ட முடியும், சக்ஸஸ்ஃபுல்லாக அதை பண்ண முடியும், அதில் எந்த மாற்றமும் இல்லை. அதே போல் உங்களுக்கு வீட்டின் மீது கடன் வாங்கணும் அப்படின்னாலும் அந்த வீட்டின் மீது கடன் கிடைக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. தாயாருக்கு உடல்நல தொந்தரவுகள் சற்று வந்து போகக்கூடிய ஒரு சூழ்நிலை. தாயாரை பற்றி பேசும்போது நிறைய விஷயங்கள் இருக்குது. அடுத்து வரக்கூடிய காலகட்டங்களில் கும்பம் கொஞ்சம் சிரமப்படுது. அது என்ன ஏதுங்கிறத டீட்டெயில்டாக நம்ம இன்னொரு பதிவில் பார்க்கலாம். இருந்தாலும் மேலோட்டமாக இந்த பதிவில் நம்ம சொல்லிடுறேன். அப்போ சனி அப்படின்னு சொல்லக்கூடிய இருக்கும் 4ஆம் இடத்தை பார்க்கணும்னா உடல் ஆரோக்கியத்தில் அக்கறை வேணும், வண்டி வாகனத்தில் ரொம்ப வேகம் காட்டக்கூடாது, கொஞ்சம் நிதானம் வேணும் அப்படிங்கிற விஷயத்தை புரிஞ்சிக்க வேண்டியது இருக்கும். அதே போல் சனியினுடைய பார்வை ராசிக்கு 8ஆம் இடத்துல இருக்கிறதுனால இதற்கு முன்பு இருந்த வம்பு வழக்கு பிரச்சனைகள் தூசி தட்டி எழுப்பப்படும். இது ஏதோ 10 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த விஷயம், யாருமே கண்டுக்கிற மாதிரி இல்லை அப்படின்ற ஒரு அமைப்புகள் தாண்டி இப்போ கரெக்டாக அதை கேட்பாங்க. எப்போ அப்போ நடந்ததே என்னாச்சு, அதுக்கு என்ன பிரச்சனை, அதுக்கு என்ன தீர்வு அப்படின்னு சொல்லி போட்டு பழைய ஃபைலெல்லாம் தூசி தட்டி எடுப்பாங்க. இப்போ இதுக்கு முன்னாடி ஏதாவது தவறுகள் நீங்கள் தெரிஞ்சோ தெரியாமலோ பண்ணியிருந்தீங்கன்னா அதை முடிந்த அளவுக்கு பெரிதாகிறதுக்கு முன்னாடியே சரி செய்கிறதுக்கு உண்டான வழி ஏதாவது இருந்ததுன்னா சரி செய்துக்கோங்க. இல்லை அந்த தவறுகளை கொஞ்சம் சரி செய்ய, அதாவது கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு, வெளியே வராமல் பார்த்துக்கிறதுக்கு ஏதாவது வழி இருந்தால் கூட அந்த வெளியே வராமல் இருக்கிறதுக்கு பார்த்துக்கோங்க. சரிங்களா? நீங்களே போய் அந்த பிரச்சனைகளுக்குள்ளே
உட்கார்ந்துட வேண்டாம் அப்படிங்கிறது தெளிவாக சொல்லுது. அடுத்ததாக ரெண்டாவதாக பார்த்துட்டிங்கன்னா அந்த சனியினுடைய பார்வை உங்கள் ராசிக்கு லாபஸ்தானத்துக்கு விலகுதுங்க. ராசியாதிபதி ராசியினுடைய லாபஸ்தானத்தை பார்க்காதனால உங்களுடைய செயல்கள், உங்களுடைய நடவடிக்கை அனைத்துமே இறுதியில் ஏதாவது ஒரு லாப நோக்கோடு தான் இருக்கும் அப்படிங்கிறத மற்றவர்கள் புரிந்து கொள்ளும் விதமாகவே நீங்கள் நடந்துக்குவீங்க. யாருக்கும் தெரியாமல் இருந்தால் போதும், இவன் ஏதோ ஒரு லாப நோக்கோடு தான் நம்மகிட்ட பழகிறான், பேசுகிறான், பிடிக்கணும். மற்றவங்களுக்கு தெரியாமல் இருந்தால் கூட பரவாயில்ல, தெரிஞ்சிடும். அது தெரிஞ்சாலும் அதை பற்றி கவலைப்பட போகிறது கிடையாது. எப்பவுமே கும்பம் எதை பற்றியும் கவலைப்படாது. ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் ஃபீல் பண்ணால் அப்புறம் போட அப்புறம் பார்த்துக்கலாம், நடக்கும், நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னு நினச்சி அடுத்த வேலையை பார்க்க போயிடுவாங்க கும்பம். ஸோ அப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் 11ஆம் இடத்துக்கு இந்த சனியினுடைய பார்வை கிடைக்கிறதுனால எந்த ஒரு காரியத்தையும் ஸ்போர்ட்டிவாக எடுத்துக்குவீங்க. அதில் என்ன உங்களுக்கு பெனிஃபிட்டோ அதை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி நடந்து கொள்ளக்கூடிய ஒரு காலகட்டமாக இது பார்க்கப்படுது. ஓகே, அடுத்ததான் குரு. உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு 5ஆம் இடத்திற்கு மே மாதம் பயிற்சி ஆகிறார். மே, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர் அந்த 10வது மாதம் வரைக்கும், 5வது மாதம் பயிற்சினா 10வது மாதம் வரைக்கும் சனி அங்கே தான் இருக்க போகிறார் உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்துக்கு. அப்போ குருவினுடைய பார்வை சனி 5ஆம் இடத்துல இருக்க போகிறார். சனியினுடைய பார்வை உங்கள் ராசிக்கு கிடைக்குது. தன்னம்பிக்கை, தைரியம் எல்லாமே கிடைக்க போகுதுங்க. சரிங்களா, எல்லாமே இருக்குது. சனியினுடைய பார்வை 4ஆம் இடத்துக்கும் குருவினுடைய பார்வை ராசிக்குமே கிடைக்கிறதுனால கண்டிப்பாக இந்த காலகட்டம் குழந்தை பேர் சம்பந்தமான விஷயங்களுக்கு ஏதாவது முயற்சிகள் எடுத்திங்கன்னா குழந்தை பேர் கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகளை சொல்லுது. அது ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். குலதெய்வ வழிபாடு கட்டாயம் தேவைப்படக்கூடிய வருடமாக இது பார்க்கப்படுகிறது. கும்பராசிக்கு மறந்துடாதீங்க. அதே போல் ராசிக்கு 5ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் ராசிக்கு 9ஆம் இடத்தை பார்க்குறாரு. வெளியூர், வெளிமாநில, வெளிநாடு சம்பந்தமான பயணங்கள் மேற்கொள்ள வேண்டிய ஒரு சூழல், பொறுப்புகள் அதிகரிக்கக்கூடிய அமைப்பு, வேலைப்பளு அதிகரிக்கும். அதே நேரத்தில் ப்ரொமோஷன் கிடைக்கும். வித் இன்க்ரிமெண்ட்டோட கிடைக்கும். அதுதான் இங்கே ஹைலைட்டு. காசு நல்லா வரும், நல்ல சம்பாத்தியம் அதிகமாகும். அதே நேரத்தில் ப்ரொமோஷனும் கிடைக்கும். சுயதொழில் பண்ணக்கூடிய நபர்கள் சுயதொழிலில் கான்சன்ட்ரேஷன் கம்மியாகிடும். சும்மா ஊர் சுற்றிட்டு அங்கே இங்கேன்னு போக வர பிடிக்க அந்த மாதிரி இருந்தீங்கன்னா சுயதொழில் ரொம்ப நஷ்டத்துக்கு ஏற்படக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு. இந்த காலகட்டத்தில் சுயதொழிலில் இருக்கக்கூடிய நபர்கள் ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணி தொழிலை கவனிக்கணும் அப்படிங்கிற விஷயத்தில் எந்த மாற்றுக்கிறதுக்கு இடமில்லை. கவனமாக பார்த்துக்கோங்க சுயதொழிலை மட்டும் கும்பராசி. அதே போல் ராசிக்கு 5ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் ராசிக்கு 11ஆம் இடமான லாபஸ்தானத்தை பார்க்குறார். 2 கூடையவர் 5ஆம் இடத்துலேருந்து 11ஆம் இடத்தை பார்க்குறது அப்படிங்கிறது திடீர் அதிர்ஷ்டங்களையும் திடீர் லாபங்களையும் உருவாக்கும். இது வரைக்கும் வெளியில் கொடுத்த பணம் வராமல் இருந்துட்டு இருக்குது, எப்படாது கிடைக்கும், எப்படாது வரும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தீங்கன்னா இந்த காலகட்டம் அதுக்குண்டான முயற்சிகள் எடுக்கும்போது கண்டிப்பாக கிடைக்கும். கோர்ட்டு கேஸு வழக்குகளில் நிலவியில் இருந்த கோர்ட்டு கேஸு வழக்குகள் தீர்க்கக்கூடிய ஒரு அமைப்புகள் வரும். அந்த கோர்ட்டு கேஸு வழக்குகளால் உங்களுக்கு தானே லாபங்கள் ஏற்படக்கூடிய ஒரு அமைப்பாக இருந்தாலும் அதுவும் இந்த காலகட்டம் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத சொல்லுது. சிம்பிளாக குருவினுடைய பார்வை 9ஆம் பார்வை, பாக்கிய பார்வை உங்கள் ராசிக்கு விழுகுதுங்க. ஸோ இதுக்கு மேலே என்ன வேணும்? குருவோட பார்வை கிடைச்சாச்சு. 2-11க்கு அதிபதி 5ஆம் இடத்துல பார்க்குறாரு அப்படிங்கும்போது அதுவே ஒரு நல்ல விஷயந்தான். கவலைப்பட வேண்டாம், எதுனாலும் உங்களால் சமாளிக்க முடியும் அப்படிங்கிறத சொல்லுது. ஆனால் இது எப்போ வரைக்கும் அப்படின்னா அந்த 10வது மாதம் வரைக்கும் தான். 5வது மாதம் லாஸ்ட்டில் 18ஆம் தேதி 19ஆம் தேதி ராகுகேது பயிற்சி நடக்குது. இது வரைக்கும் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துல தனம்பாக்கு குடும்பஸ்தானத்தில் இருந்த ராகு ராசிக்குள்ளே வர போகிறார். அதே போல் இது வரைக்கும் உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்தில் இருந்தக்கூடிய கேது உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார். அப்போ ராகு ராசிக்குள்ளேயும் 7ஆம் இடத்துல கேதுவும் வருது. கணவன் மனைவி உறவுக்கு இது சரியான ஒரு சூழல் கிடையாது. கணவன் மனைவி அனுசரித்து தான் போகணும். இது எக்காரத்தை கொண்டு மறந்துடாதீங்க. ஆமாம், ஒருத்தருக்கு விட்டு கொடுக்காம அனுசரித்து போகிறது தான் 90% பிரிவினையை தடுக்கும். யாரை நம்பி எந்த காரியத்தில் இறங்காதீங்க. நம்பிக்கை துரோகங்களை நிறைய பார்க்க வேண்டியது இருக்கும். அதிகப்படியான மன அழுத்தத்துக்கு ஆளாக வேண்டிய ஒரு சூழ்நிலை கும்பத்துக்கு இருக்குது. இந்த வருடத்தினுடைய பகுதிக்கு மேலே ரொம்ப மென்டலி ரொம்ப கஷ்டப்படுவீங்க. அதே போல் குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெண் உறுப்பினர்களுக்கு உடல் தொந்தரவுகளும் மன ரீதியான பிரச்சனைகளும் வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக உண்டு. அதே போல் அந்த ராகு அப்படின்னு சொல்லக்கூடிய ராசிக்குள்ளே வரும்போது இயல்புக்கு மாறான விஷயங்களை அதிகமாக யோசிப்போம். நார்மலாக இருக்கிற விஷயத்தை பார்த்து கூட பயப்படுவோம். ஒரு காரில் போயிட்டுருக்கோன்னா அந்த ஆப்போசிட்டில் வர வண்டி நம்ம மேலேயே விட்டு மோதினா ஆக்சிடென்ட் ஆயிருமோ அப்படின்னு நினச்சிட்டு காரை மெதுவாகவே ட்ரைவ் பண்ணிட்டு போகிறது. இந்த மாதிரி தேவையற்ற பயமும் இருக்கும். ஸோ அதை பற்றி டீட்டெயில்டாக பார்க்கலாம்.
ஆனால் அது பெரிய நெகட்டிவ் கிடையாது, குரு பார்வை இருக்க வரைக்கும் அப்படிங்கிறத மட்டும் தெளிவாக சொல்லிக்கிறேன். ஓகே, இந்த வருடத்திற்கு உண்டான வழிபாடு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அருகில் இருக்கக்கூடிய மகாலட்சுமி ஆலயங்களுக்கு சென்று மகாலட்சுமிக்கு நெய் தீபம் போடுங்க, மல்லிகைப்பூ வாங்கி கொடுங்க. பிறந்த கிழமை அன்னைக்கும் பிறந்த நட்சத்திரத்தன்னைக்கும் இந்த வழிபாடை செய்துட்டு வாங்க. இந்த வருடம் உங்களுக்கு அமோகமான வருடமாக மாறுவதற்கு அடியனுடைய பிரார்த்தனை எப்போதும் இருக்கும். நன்றி. வாழ்க வளமுடன். திருச்சிற்றம்பலம்.